வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில வந்து 2ஆம் இடத்து அதிபதியும் சந்திர பகவானும் நீசமாயி போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. லக்னாதிபதியும் சேர்த்து நம்ம சொல்லலாம். இந்த கான்செப்ட் இருக்கவங்க எப்புட்ன்னா, என்னதான் இருந்தாலும் படிப்பு ஏறாது. ஞாபக மறதி இருக்கும். அது இன்னொரு விஷயத்தில எப்புட்ன்னா, படிக்க மாட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பாஸ் ஆயிருவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்க. அந்த மாரி கான்செப்ட்ட சொல்லலாம். ஏன்னா, இப்போ உள்ள இதில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் ஒரு எண்ணம் கரெக்ட்டு தான். ஆனா வந்து ஆ எல்லாரும் மாரியும் கம்பேர் பண்ணி நீ இருக்கணும். அந்த அந்த மாரி கான்செப்ட் இந்த ஜாதக அமைப்புக்கு செட் ஆகாது. ஏன்னா, இவங்களுக்கு என்ன குடுக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னாவே, இந்த கிரகணம் வந்து கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இது தெரியாம வந்து எல்லாரும் அந்த சில இதெல்லாம் இருக்கு. ஜாதகத்த பார்த்து சில விஷயம் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல வந்து 2ஆம் இடத்து அதிபதியும் சந்திர பகவானும் நீசமாயி போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. லக்னாதிபதியும் சேர்த்து நம்ம சொல்லலாம். இந்த கான்செப்ட் இருக்கவங்க எப்புட்ன்னா, என்னதான் இருந்தாலும் படிப்பு ஏறாது. ஞாபக மறதி இருக்கும். அது இன்னொரு விஷயத்துல எப்புட்ன்னா, படிக்க மாட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பாஸ் ஆயிருவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்க. அந்த மாரி கான்செப்ட்ட சொல்லலாம். ஏன்னா, இப்போ உள்ள இதில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் ஒரு எண்ணம் கரெக்ட்டு தான். ஆனா வந்து ஆ எல்லாரும் மாரியும் கம்பேர் பண்ணி நீ இருக்கணும். அந்த அந்த மாரி கான்செப்ட் இந்த ஜாதக அமைப்புக்கு செட் ஆகாது. ஏன்னா, இவங்களுக்கு என்ன குடுக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னாவே, இந்த கிரகணம் வந்து கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இது தெரியாம வந்து எல்லாரும் அந்த சில இதெல்லாம் இருக்கு. ஜாதகத்த பார்த்து சில விஷயம் பண்ணுங்க. நன்றி.